இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் நம்பர்ஸ். இது கிளாஸ் 2 மேக்ஸ் சமச்சீர் கல்வியோட சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். யூனிட் 2 நம்பர்ஸ். நம்பர்ஸ்னா என்னது? எண்கள். 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறதா என்னது? நம்பர்ஸ். ரீகால் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 99. அதாவது நினைவுபடுத்தி பாருங்க. ரீகால் என்னது? நினைவுபடுத்துறது. 1ல இருந்து 99 நம்பர்ஸ் வரைக்கும் நினைவுபடுத்தி பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு ஆடிட்டோரியம், சரிங்களா? இதில் வந்து சேர்ஸ் வந்து இருக்கு. அந்த சேர்ஸில் வந்து நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து எழுத சொல்கிறாங்க. ரைட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் தி சேர்ஸ் ஆஃப் தி ஆடிட்டோரியம். சரிங்களா? 1 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து 1ல இருந்து 99 வரைக்கும் எழுதிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். Teacher's note. Teacher can ask questions like the following to familiarize the children on the numbers from 1 to 99. சரிங்களா? என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்க சொல்கிறாங்க? Circle the chair with the number 72. அப்படின்னா என்னது? 72 போட்டிருக்க சேரை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. எங்கே இருக்குது 72? இங்கே இருக்குது. ஸோ அதை சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்னது? சர்க்கிள் தி நம்பர் பிஃபோர் 20. 20க்கு பிஃபோர் நம்பர் வந்து என்னது? முந்தின நம்பர் 19. ஸோ 19 போட்டிருக்க சேரை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. ஹவு மெனி ரெட் கலர்ட் சேர்ஸ் ஆர் தேர்? இதை கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளோ ரெட் சேர்ஸ் வந்து இருக்குது? இங்கே வந்து ஒரு 10 இருக்குது. வேற எங்கே ரெட் இருக்குது? வேற எங்கேயும் இல்லை. So 10 number of red chairs. What are the numbers that lie between 12 and 15? எதெல்லாம் நம்பர்ஸ் வந்து 12க்கும் 15க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நம்பர்ஸ் வரும்? 13 and 14. ரெண்டு நம்பர்ஸ் வந்து வரும், சரிங்களா? அதையும் எழுதிடுங்க. Predecessor, successor and in between numbers. Predecessorனா என்னன்னா முன்னாடி இருக்க நம்பர். அதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பருக்கு முந்தின நம்பர் தான் வந்து என்னது? Predecessor. சக்ஸஸர்னா என்னது? ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் வந்து என்னது? சக்ஸஸர். இன் பிட்வீன்னா என்னது? ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் வரும்ல, அந்த நம்பர் தான் என்னது? பிட்வீன் அப்படின்றது சொல்லுவாங்க. ட்ராவல் த்ரூ அவர் ஜேர்னி, ஹாப்பி ஜேர்னி. இங்கே என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கு? ப்ரெடசர், சக்ஸஸர், பிட்வீனா. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே புக்கிங்காக க்யூவில் வந்து அனிமல்ஸ் வந்து நிற்குது, சரிங்களா? என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது? எலிஃபென்ட், ஸ்குரல், டாங்கி, லைனு, அப்புறம் பேரட் நிற்குது, ஹிப்போ நிற்குது, அப்புறம் ஜிராஃப், அப்புறம் என்னது? பாண்டா, அப்புறம் வந்து இது என்னது? ஹார்ஸ். ஸோ இவ்வளோ அனிமல்ஸ் வந்து க்யூவில் வந்து நிற்குது. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் தி லைன்? பிஃபோர்னா என்னது? முன்னாடி யார் நிற்கிறா அப்படின்ற அர்த்தம். லைனுக்கு முன்னாடி யார் நிற்கிறா? டாங்கி நிற்குது. ஸோ டாங்கின்னு எழுதணும். ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் தி பாண்டா? இந்த பாண்டா கரடிக்கு அடுத்து யார் நிற்கிறா? ஹார்ஸ் நிற்குது. ஸோ ஹார்ஸ் அப்படின்னு வந்து எழுதுங்க. ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன் எலிஃபென்ட் அண்ட் டாங்கி? எலிஃபெண்ட்டுக்கும் டாங்கிக்கும் நடுவில் யார் நிற்கிறா? ஸ்குரல் நிற்கிறா. ஸோ ஸ்குரல் அப்படின்னு வந்து எழுதுங்க. லேர்ன் ப்ரிடெசர் அண்ட் சக்ஸஸர். இப்போ இந்த ஸ்குரலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்குரல் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர். யாருக்கு முன்னாடி ஸ்குரல் நிற்குது? டாங்கிக்கு முன்னாடி நிற்குது. ஸோ வந்து இந்த இதை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இது எதுக்கு முன்னாடி நிற்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. தி நம்பர் 2 கம்ஸ் பிஃபோர் 3. இது என்ன நம்பர் பாருங்கள்? 2. ஸோ 3க்கு முன்னாடி வந்து என்ன வரும்? 2 வரும். ஸோ 2 இஸ் தி ப்ரிடெசர் ஆஃப் 3. அப்படின்னா வந்து என்னது? முந்தின நம்பர். எதோட முந்தின நம்பர்? 3யோட முந்தின நம்பர் வந்து 2. அதை தான் மீன் பண்ணுறாங்க. 2 இஸ் தி ப்ரிடெசர் ஆஃப் 3, சரிங்களா? அதே மாதிரி லயன் பாருங்கள், அதோட நம்பர் 4. டாங்கி வந்து பாருங்க, அதோட நம்பர் 3. லயன் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப்டர் 3, சரிங்களா? லயன் யாருக்கு அப்புறம் நிற்கிறா? டாங்கிக்கு அப்புறம் நிற்கிறா. ஸோ 3க்கு அடுத்து தான் 4 வந்து வரும். ஸோ 4 வந்து சக்ஸஸர் ஆஃப் 3. ஸோ இந்த 3யை வச்சுக்கிட்டு இதுக்கு முந்தின நம்பர் என்ன, இதுக்கு பிந்தின நம்பர் என்ன அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அப்புறம் பாருங்க, ஸ்குரிலும் லயனும் வந்து இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் எந்த அனிமல் இருக்குது? டாங்கி இருக்குது. ஸோ 2 4 நடுவில் வந்து என்னது? 3 வந்து வரும். ஸோ 3 ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் 2 and 4. So 3 is in between 2 and 4. அதுதான் வந்து நடுவில் உள்ள நம்பர்ஸ். இப்போ ப்ராக்டிஸ். ரைட் தி ப்ரெடெசர். ப்ரெடெசர்னா என்னது? முந்தின நம்பர், பிஃபோர் நம்பர்.
இங்கே 72 கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்பர் என்ன வரும் 71. 63க்கு பிஃபோர் நம்பர் என்னது 62. 20க்கு பிஃபோர் நம்பர் 19. ரைட் தி சக்சஸர். சக்சஸர்னா என்னது அடுத்து வர்றது ஆஃப்டர். 37ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 38. 49ஓட நெக்ஸ்ட் நம்பர் 50. 40ஓட நெக்ஸ்ட் நம்பர் 41. ரைட் தி நம்பர் இன் பிட்வீன். இன் பிட்வீன் என்னது நடுவில். 25க்கும் 27க்கும் நடுவில் என்ன வரும் 26. 25, 26, 27. 38க்கும் 40க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும் 39 வரும். 69க்கும் 71க்கும் நடுவில் 70 வரும். ஸோ இதுதான் இன் பிட்வீன். இன் பிட்வீன்னா என்னது நடுவில். குரூப்பிங். குரூப்பிங்னா என்னதா ஒரு கேட்டகரி வச்சு அதை தனியாக வந்து பிரித்து வைக்கிறது தான் குரூப்பிங் அப்படி வந்து சொல்லுவாங்க. இந்த டெய்லர் ஷாப் இங்கே பாருங்க, இங்கே டெய்லர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காப்ல, அதாவது லாங்கான ஷர்ட்ஸ் எல்லாம் இந்த ரேக்கில் வச்சிருக்காப்ல, அப்புறம் ஷர்ட்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டானதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. நூற்கண்டு பீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்காரு. ஸோ ஈஸியாக இருக்கும். குரூப்பிங் வச்சுருந்தோம்னா எவ்வளோ நம்பர்ஸ்ன்றது கவுண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து இருக்கும். Learn. Group the words that begin with same letters and count them. இங்கே சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அதை நம்ம வந்து குரூப் பண்ணணுமா. எப்படி குரூப் பண்ணணும், எந்த கண்டிஷனில் குரூப் பண்ணணும், அதாவது எந்த லெட்டரில் வந்து ஆரம்பிக்குதோ அதை நம்ம பார்த்து எதெல்லாம் ஏல ஆரம்பிக்குதோ அது தனியாக, எதெல்லாம் பியில் ஆரம்பிக்குதோ அது தனியாக, எதெல்லாம் சியில் ஆரம்பிக்குதோ அது தனியாக பிரித்து வந்து எழுதணுமா. அதுக்கப்புறம் அது எவ்வளோ நம்பர்ஸில் வந்து இருக்குது அப்படின்றதையும் கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பேட், கேக், ant, car, ape, beer, apple, carrot, cat, book, axe and cow. சரிங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ant, ape, apple, axe. ஸோ இதை நாளையும் வந்து எழுதிருங்க. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 4 4 இன் நம்பர்ஸ். ஸோ 4 போட்டாச்சு. பியில் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது பேட், பியர், புக் 3 தான் இருக்குது. ஸோ 3. சியில் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது கேக், கேரட், கார், கேட் அண்ட் கவ் 5 இது இருக்குது. ஸோ 5. சரிங்களா. ஸோ இதுதான் குரூப்பிங். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். குரூப் தி வேர்ட்ஸ் given below by their starting letter. Count and write them. இங்கே லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் எந்த லெட்டரில் வந்து ஆரம்பிக்குதோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பண்ணணும். என்னெல்லாம் லெட்டர்ஸில் ஆரம்பிக்குது LMN. சரிங்களா. இதை நம்ம குரூப் பண்ணும்போது என்னெல்லாம் நேம்ஸ் எல்கியில் வரும், லீனா, லலிதா, லேகா, லோகேஷ் அண்ட் லில்லி. ஸோ 5 நம்பர்ஸ் வந்து இருக்குது 1 2 3 4 5. ஸோ 5 போட்டுக்கோங்க. அதே மாதிரி எம்மில் வந்து என்னெல்லாம் பேர் இருக்குது, முகில், மனோஜ், மணி, மீரா அண்ட் மேரி. இதுவும் வந்து எத்தனை நம்பர்ஸில் இருக்குது 5 நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 5. அதே மாதிரி எண்ணில் என்னெல்லாம் நேம் ஸ்டார்ட் ஆகுது, நிஷா, நித்யா, நிசாம், நீ அண்ட் நாசர். ஸோ இதுவும் வந்து 5. சரிங்களா. ஆக்டிவிட்டி. லெட் அஸ் கிளாசிஃபை அண்ட் கவுண்ட். அதை பிரித்து எப்படி எண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க, டேக் தி மெட்டீரியல்ஸ் சச் அஸ் பீட்ஸ், நீம் சீட்ஸ், tamarind சீட்ஸ், pebbles அண்ட் மிக்ஸ் தம் இன் அ ட்ரே. ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. பாசி, புளியங்கொட்டை, வேப்பங்கொட்டை, கற்கள் இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அதை வந்து பிரித்து குரூப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா. இப்போ 4 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ 4 குழந்தைகளை வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வந்து பிரித்து எடுக்கணும். அப்புறம் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கவுண்ட் பண்ணி வந்து சொல்லிடலாம். இதுதான் வந்து என்னது குரூப்பிங் அண்ட் கவுண்டிங்க. குரூப்பிங் ஒன்ஸ். எப்படி வந்து ஒன்ஸை வந்து குரூப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க, 10 ஒன்ஸ் மேக் 1 10. அதாவது 10 ஒன்ஸ் வந்து சேர்ந்து ஒரு 10 வந்து உண்டாக்கும். சரிங்களா. அதாவது 10 1 ரூபாய் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஈக்குவலாக. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இங்கே 10 தனியான பீட்ஸ் வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஒரு 10 பீட்ஸ் உள்ள மாலை வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 10 10 10 10. எத்தனை 10 இருக்குது 1 2 3 3 10s வந்து இருக்குது. ஸோ 10 கீழே என்ன போட்டிருக்காங்க 3. தனியாக எத்தனை பீசஸ் வந்து இருக்குது 1 2 2 பீசஸ். ஸோ ஒன்ஸில் வந்து 2. அதாவது 3 10s வந்து இருக்குது. 2 தனியாக வந்து ஒன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து என்னது 32. இப்போ ப்ராக்டிஸ் அதே மாதிரி பார்ப்போம். குரூப் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் அண்ட் ரைட் தி நம்பர். இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டென்ஸில் வந்து எத்தனை டென்ஸ் இருக்குன்றது எழுதணும். இங்கே
இங்கே எத்தனை ஒன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து எழுதணும். இங்கே கரஸ்பாண்டிங்கான நம்பரை வந்து எழுதணும். இங்கே எத்தனை நூற்கண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது ஒரு ரோவில் 10 த்ரெட்டு வந்து இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக குரூப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்பு. சரிங்களா? 3 குரூப் நம்மளால் செஞ்சுருக்க முடியுது. இது செய்ய முடியாது, ஏன்னா இங்கே 10 வந்து இல்லை. ஸோ எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2 3 3 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் தனியாக இருக்குது? 1 2 3 4 4. ஸோ இந்த நம்பர் வந்து என்னது? 34. அதே மாதிரி பட்டன்ஸை வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து 10 பட்டன் வந்து இருக்குது. அதாவது 10 பட்டன்ஸ் வந்து இருக்குது. 1 2 3 4. இங்கே 4 10 பட்டன்ஸ் இருக்குது. இங்கேயும் வந்து தனியாக சேர்த்திங்கன்னா இங்கே 5. ஸோ 5 டென்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 6. ஸோ 56 இஸ் தி நம்பர். இதில் இப்படி குரூப் பண்ணலாம். இப்படி குரூப் பண்ணும்போது இங்கே ஒரு 10 இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 10. ஸோ 10 20 30 40. அப்படின்னா என்னது? 4 டென்ஸ். 1 2 3 4 4 டென்ஸ். இங்கே லூஸான நூற்கண்டு எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ 0. சரிங்களா? ஸோ 40 இஸ் தி நம்பர். சிசர்ஸ் பாருங்கள், எத்தனை சிசர்ஸ் வந்துருக்கு? இங்கே வந்து 10 சிசர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு குரூப்பிங் தான் இங்கே செஞ்சு முடிஞ்சிச்சு. இங்கே வந்து 10 வந்து இல்லை, எல்லாமே ஒன்ஸ் தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8. 18 is the number. Place value. Place valueனா ஒரு நம்பர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் வந்து என்னது? பிளேஸ் வேல்யூ. ட்ராவல் த்ரூ. சின்னு மின்னு. சின்னு மின்னு bring 42 carrots. இந்த ரேபிட் என்ன சொல்லுது? சின்னு மின்னு கிட்ட போய் 42 carrots கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுது. இங்கே வந்து சின்னு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆன் மை ரைட் ஐ ஹவ் பண்டில் ஆஃப் 10 carrots. இது என்ன சொல்லுது? என்கிட்ட வந்து கொத்தா இருக்குது, 10 கேரட்டாக கொத்தா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. இந்த ரேபிட் வந்து என்ன சொல்லுது? என்கிட்ட வந்து கேரட்ஸ் எல்லாமே லூஸாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. அதாவது உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஐ ஹவ் 4 bundles and 2 loose carrots. இது என்ன பண்ணுது? உடனே 4 பண்டில், அதாவது 10 கேரட்ஸாக எடுத்து போட்டுட்டு கூட ஒரு 2 லூஸ் கேரட்ஸை வந்து வைக்கிது. இது என்ன பண்ணுது? ஐ ஹவ் 2 bundles and 4 loose carrots. இது என்ன பண்ணுது? வெறும் 2 பண்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டு 10 bundles எடுத்து வச்சுட்டு 4 லூஸ் கேரட் வந்து எடுத்து வச்சிருச்சு. அப்போது இந்த இது வந்து ஹூ இஸ் கரெக்ட்? யார் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன சொல்லுது? ஐ டுக் 42. நோ, ஐ ஹவ் டேக்கன் 42. இது என்ன சொல்லுது? என்கிட்ட இருக்கிறது தான் 42 கேரட்ஸ் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சொல்லுது? என்கிட்ட இருக்கிறது தான் 42. யார் கரெக்ட் சொல்லுங்கள்? அதாவது இந்த ரேபிட் தான் வந்து கரெக்டாக. ஏன்னா இதுகிட்ட தான் வந்து 42 இருக்குது. 42னா டென்ஸாக எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 டென்ஸ் இருக்குது, 2 ஒன்ஸ் வந்து இருக்குது. இது என்ன நம்பர் எடுத்து வச்சுருக்கு பார்ப்போமா? இதுக்கு வந்து 1 2 2 டென்ஸ் இருக்குது, 4 லூஸ் கேரட், 4 ஒன்ஸ். இது வந்து 24 கேரட் தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து தப்பாக எடுத்துருக்கு. Learn. Let us learn about the place value of digits in number using the above situation. இப்போ மேலே இருக்கிறத வச்சு நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் எப்படின்றத பார்ப்போம். நம்பர் என்னது? 42 கேரட்ஸ். 42 bundle of 10 carrots. எத்தனை பண்டில்ஸ் இருக்குது? 1 2 3 4. அதாவது 4 bundles of 10 carrots. சிங்கிள் கேரட்ஸ் வந்து எத்தனை எடுத்து வச்சிருக்கு? 2 1 2. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the place value of digit in any number depends on its place in that number. அதாவது அந்த இந்த நம்பரோட பிளேஸ் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த நம்பர் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அதை பொறுத்து வந்து இருக்கும். டென்ஸில் இருக்கா இல்லை ஒன்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கா அதை பேஸ் பண்ணி தான் என்னது பிளேஸ் வேல்யூ வந்து சொல்ல முடியும். இப்போ வாங்க பார்க்கலாம். ட்ரா நெக்லஸ் யூஸிங் பீட்ஸ் இன் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார் தி கிவன் நம்பர். கீழே கொடுத்துருக்க நம்பர்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா? பீட்ஸை வந்து ட்ரா பண்ணணும் இன் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போ நம்பர் என்னது? 24 கொடுத்துருக்காங்க. இப்போ 24ல் வந்து டென்ஸில் வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது. அதாவது 2 நெக்லஸ் வந்து செய்ய முடியும் வித் 10 பீட்ஸ். ஸோ வந்து 2 நெக்லஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே லூஸான பீட்ஸ் ஒன்ஸ் எத்தனை இருக்குது? 4. ஸோ சிங்கிள் பீட்ஸ் வந்து 4 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 53ல் வந்து எத்தனை நெக்லஸ் செய்யலாம்? 5 நெக்லஸ் செய்யலாம் வித் 10 பீட்ஸ். ஸோ இங்கே 5 நெக்லஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 சிங்கிள் பீட்ஸை வந்து தனியாக வந்து ட்ரா பண்ணுங்கள். 38 இதில் எத்தனை நெக்லஸ் வந்து செய்யலாம்? 3 நெக்லஸ் வந்து செய்யலாம். ஸோ 1 2 3 வித் 10 பீட்ஸ் ட்ரா பண்ணுங்கள். 8 லூஸான பீட்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணுங்கள். கம்ப்ளீட் தி எம்டி பாக்ஸஸ் இன் தி டேபிள் கிவன் பிலோ. நம்பர் இப்போ அதோட பிளேஸ் வேல்யூ அப்படின்றத எழுதணும். 23 இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 டென்ஸ் 3 ஒன்ஸ். 16 1 10 6 ஒன்ஸ். 55 5 டென்ஸ் 5 ஒன்ஸ். 74 7 டென்ஸ் 4 ones.
92. 9 tens, 2 ones, 31. 3 tens, 1 1, 85. 8 tens, 5 ones, 32. 3 tens, 2 ones, 61. 6 tens, 1 1, 55. 5 tens, 5 ones, 47. 4 tens, 7 ones, 29. 2 tens, 9 ones, 13. 1 10 and 3 ones, 58. 5 tens and 8 ones. Try this. Complete the table. இந்த டேபிளில் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது பாசி கொடுத்துருக்காங்க. இது வந்து அபாக்கஸோட ரெப்ரசன்டேஷன். இங்கே வந்து நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பீட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3. 3 டென்ஸ் வந்து இருக்குது. 4 லூஸ் பீட்ஸ், 4 ஒன்ஸ் வந்து இருக்குது. அபாக்கஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க? 3 பீட்ஸ் வந்து டென்ஸில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. 4 பீட்ஸ் வந்து ஒன்ஸில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ 34. இது எப்படி எழுதலாம்? 3 டென்ஸ் அண்ட் 4 ஒன்ஸ். 3 டென்ஸ்னா என்னது? 30. 3 டைம்ஸ் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 30 + 4 34. ஸோ நெக்ஸ்ட் எத்தனைன்னு பார்ப்போம். 1 2 3 4. 4 டென்ஸ் வந்து இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 1 2 3 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 43 வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 43 அபாக்கஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க? 4 டென்ஸ், 4 பீட்ஸ் வந்து டென்ஸில் ட்ரா பண்ணியிருக்காங்க. 3 பீட்ஸ் வந்து ஒன்ஸில் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்னது? 4 டென்ஸ் 3 ஒன்ஸ். 40 + 3 which is equal to 43. நெக்ஸ்ட் என்ன? 72. 72 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது 7 10 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7. 7 10 பீட்ஸ் இருக்குது. லூஸ் பீட்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 1 2 தான் இருக்குது. இதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது? அபாக்கஸில் டென்ஸில் வந்து 7 பீட்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ஒன்ஸில் வந்து 2 பீட்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இது எப்படி எழுதுறது? 7 டென்ஸ் 2 ஒன்ஸ். 7 டென்ஸ்னால் என்ன அர்த்தம்? 7 டைம் டென்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா 70 70 + 2. 70 + 2 என்னது? 72. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 டென்ஸ் 5 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 டென்ஸா 5 ஒன்ஸா. டென்ஸில் வந்து 4 பீட்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒன்ஸில் வந்து 5 பீட்ஸ் ட்ரா பண்ணுங்கள். 4 டென்ஸ்னால் என்னது? 4 10 பீட்ஸை வந்து இப்படி ட்ரா பண்ணணும். அதாவது இந்த இதில் வந்து 4 வந்து இப்படியே ட்ரா பண்ணுங்கள். 5 ஒன்ஸ்னால் லூஸான பீட்ஸ் வந்து 5 வந்து தனியாக ட்ரா பண்ணுங்கள். Pleasure time. Color and answer. Color the number boxes with blue if the values in tens place and ones place are equal. என்ன சொல்கிறாங்க? அதாவது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து ப்ளூ கலரில் வந்து கலர் பண்ணணும். எதுக்கு கலர் பண்ணணுமா? அதாவது அந்த நம்பருக்கு வந்து டென்ஸ் பிளேஸும் ஒன்ஸ் பிளேஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா என்னது? ஒரே நம்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ டென்ஸ் பிளேஸும் ஒன்ஸ் பிளேஸும் ஈக்குவலாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அது என்னது? 2 நம்பராக வந்து இருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே என்னது? ஒன்ஸு. இது எல்லாமே என்னது? ஒன்ஸு. இப்போ டென்ஸ் ஒன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா 2 டிஜிட் நம்பராக வந்து இருக்கணும். ஸோ 11 10ல் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் 11. டென்ஸ் பிளேஸ்லேயும் 1 தான் இருக்குது, ஒன்ஸ் பிளேஸ்லேயும் 1 தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கா? டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இது வராது. ஸோ எந்த நம்பர் வந்து ஒரே டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகுதோ அது வந்து இவங்க கேட்டிருக்க க்ரைட்டீரியா வந்து மேட்ச் ஆகும். அதாவது 22. இங்கே பாருங்கள் டென்ஸ்லேயும் 2 தான் இருக்குது, ஒன்ஸ்லேயும் 2 தான் இருக்குது. அதே மாதிரி 33 44 55 66 77 88 99. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸ்க்கும் வந்து டென்ஸ் அண்ட் ஒன்ஸ். இங்கே 99 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து சேம் டிஜிட் தான் இருக்குது. அப்சர்வ் தி நம்பர் சார்ட் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். ரைட் தி நம்பர்ஸ் வித் த டிஜிட் 7 எய்தர் இன் ஒன்ஸ் பிளேஸ் ஆர் இன் டென்ஸ் பிளேஸ். இந்த நம்பர் சார்ட் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க? அதாவது ஒன்ஸ் பிளேஸ்லேயும் டென்ஸ் பிளேஸ்லேயும் வந்து 7 இருக்கிற மாதிரி எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒன்ஸில் வந்து 7 இருக்கலாமா, அப்படி இல்லைன்னா டென்ஸில் வந்து இருக்கலாமா. ஃபஸ்ட் வந்து ஒன்ஸில் எங்கெல்லாம் 7 இருக்குன்னு பார்ப்போமா? 7 தனியான ஒரு நம்பர் வந்து ஒன்ஸ் தானே. ஸோ அது தனியாக நீங்கள் எழுதிக்கலாம் 7. அப்புறம் எங்கே இருக்குது? 17. இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்கா. ஸோ 17 எழுதிக்கோங்க. 27 37 47 57 67 77 87 97. சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் வந்து என்ன இருக்குது? 7 இருக்குது. இப்போ டென்ஸ் பிளேஸை வந்து பார்ப்போம். டென்ஸ் பிளேஸில் எங்கெல்லாம் 7 இருக்குது? டென்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டில் இங்கே இருக்காது. சரிங்களா? 70 71 72 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 7 வருது. அதாவது டென்ஸில் வந்து 7 இருக்குது. ஸோ இது எல்லாமே எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த நம்பர்ஸ். ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸில் 7 இருக்க நம்பர்ஸ். அடுத்து என்ன கேட்குறாங்க? ரைட் ஆல் தி நம்பர்ஸ் வித் 6 இன் டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் வந்து நம்பர் 6 வந்து இருக்கணுமா. ஸோ எந்த நம்பர்லலாம் இருக்குது?
60லேருந்து 69 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸில் வந்து 6 தான் வந்து இருக்குது. அடுத்து என்ன கேட்குறாங்க, ரைட் ஆல் தி நம்பர்ஸ் வித் 8 இன் ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸில் வந்து நம்பர் 8 வந்து இருக்கணுமா. எந்த நம்பர்ஸ்லலாம் எப்படி இருக்குது, 8, 18, 28, 38, 48, 58, 68, 78, 88, 98. ஸோ இந்த எல்லாமே பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் 8ன்ற நம்பர் தான் வந்து இருக்குது. இதில் வந்து ஒன்ஸ் டிஜிட்டில், ஸோ ஒன்ஸ்லேயும் 8 தான் இருக்குது. விச் இஸ் த நம்பர் வித் 9 இன் போத் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் பிளேஸ். அதாவது டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்க நம்பர் வந்து என்னது, 99 தான். ஏன்னா ரெண்டு இடத்துலையும் 9 இருந்தால் தான் இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகும். ஸோ 99 இஸ் தி நம்பர். கம்பேரிங் நம்பர்ஸ். கம்பேரிங் நம்பர்ஸ் என்னது, எண்களை வந்து ஒப்பிடுதல். அதாவது ஒரு நம்பர் வந்து கிரேட்டர் தெனா, லெஸர் தெனா, இல்லைன்னா ஈக்குவல் டுவா, இப்படின்றத வந்து கம்பேர் பண்ண போகிறோம். மோர் ஆர் லெஸ். மோர்னானது நிறையா, லெஸ்னா கம்மி. இங்கே செசம் பால்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கூஸ்பெரிஸ். செசம் பால்னா என்னது, எள்ளுருண்ட நெல்லிக்காய். இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 செசம் பால்ஸ் இருக்குது. எவ்வளோ கூஸ்பெரிஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கூஸ்பெரிஸ் வந்துருக்கு. ஸோ செசம் பால் வந்து கூஸ்பெரிஸோட கம்பேர் பண்ணும்போது என்னது, கம்மியாக இருக்கா கூட இருக்கா, இது வந்து கம்மியாக வந்து இருக்குது. ஸோ செசம் பால் ஆர் லெஸ் தென் கூஸ்பெரிஸ். செசம் பாலை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு கூஸ்பெரிஸை செகண்ட் கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்படி லெஸ் தென் வரும். இப்போ கூஸ்பெரிஸை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் இது நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ கூஸ்பெரிஸ் ஆர் மோர் தென் செசம் பால். ஸோ இது வந்து ரெண்டு விதத்தில் வந்து நீங்கள் சொல்லலாம். கம்பேர். கம்பேர் தி நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். எல்லோ பாட் ஹேஸ் 9 ஃப்ளவர்ஸ். இந்த எல்லோ தொட்டியில் வந்து 9 ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கான். ப்ளூ பாட் ஹேஸ் 5 ஃப்ளவர்ஸ். இதில் வந்து 5 ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு. அப்படின்னா என்னது, எல்லோ பாட் ஹேஸ் மோர் ஃப்ளவர்ஸ் தென் ப்ளூ பாட். எல்லோ பாட்டில் வந்து நிறைய பூக்கள் வந்து இருக்குது ப்ளூ பாட்டை கன்சிடர் பண்ணும்போது. அப்படின்னா 9 இஸ் கிரேட்டர் தென் 5. இப்போ வந்து ப்ளூ பாட்டை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் 5 இஸ் லெஸ் தென் 9. அதாவது இதில் வந்து கம்மியாக வந்து பூக்கள் வந்து இருக்குது இந்த பாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை வந்து ரெண்டு விதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஈக்குவல் டு. ப்ளூ பாட் ஹேஸ் 5 ஃப்ளவர்ஸ் அண்ட் க்ரீன் பாட் ஹேஸ் 5 ஃப்ளவர்ஸ். ஸோ போத் ஆர் ஈக்குவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டிஜிட் நம்பரை வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ரெண்டுமே 1 டிஜிட் நம்பர். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதை வந்து ப்ராக்டிஸ், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். Count the objects and write the number in each of the boxes. Compare the number of objects on left side and right side and circle the correct statement among the given three. லெஃப்ட் சைடு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அதை இந்த பாக்ஸில் எழுதுங்க, ரைட் சைடில் எவ்வளோ இருக்குது அதை பாக்ஸில் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது கரெக்டான ஆப்ஷனோ அது சர்க்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே how many peacocks are there? 6 peacocks are there. இங்கே எத்தனை peacocks? 6 peacock. ஸோ 6 is equal to 6. ரெண்டுமே வந்து சேம் நம்பர், ஸோ ஈக்குவல். இங்கே எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது? 5 பேர்ட்ஸ் வந்துருக்கு. இங்கே கவுண்ட் பண்ணி எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது? 6 பேர்ட்ஸ். ஸோ 5 is லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா, 5 வந்து லெஸ் தென் 6. 5 வந்து 6ஓட கம்மி, ஸோ லெஸ் தென். இங்கே எத்தனை owls இருக்குது பாருங்கள், 8 owls இருக்குது. இங்கே 4 owls வந்துருக்கு. ஸோ 8 is greater than 4 or less than 4 or greater than 4, அதாவது நிறையா. 8 is greater than 7. 8 வந்து 7ஓட பெரிய நம்பர், ஸோ greater. 4 is equal to 4. ரெண்டுமே ஒரே நம்பர், ஸோ ஈக்குவல். 3 is less than 9. 3 வந்து 9ஓட கம்மியான நம்பர், ஸோ less than. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 1 டிஜிட் நம்பர் கம்பேரிசன் வந்து பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 1 டிஜிட் நம்பர் ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து பார்க்க போகிறோம். Let us compare the single digit number with 2 digit number. For example 9 and 15. இங்கே பாருங்கள், அந்த 9 வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர், 15ன்றது வந்து 2 டிஜிட், அதாவது 10s ஒன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து வெறும் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. 15 is greater than 19. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 2 டிஜிட் நம்பர் தான் வந்து கிரேட்டர் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அதாவது 1 டிஜிட் 2 டிஜிட் நம்பர் இருக்கும்போது 2 டிஜிட் நம்பர் தான் எப்பயும் வந்து பெருசு, ஏன்னா இதில் வந்து டென்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதுதான் பெருசு. Let us compare the 2 digit number with different tens, 25 and 35. It is enough to compare the tens place of the two given numbers. There are 2 tens in 25, 3 tens in 35. 2 tens is less than 3 tens. So 25 is less than 35. 35 is greater than 25. என்ன சொல்கிறாங்க இப்போ பார்ப்போம். அதாவது ரெண்டு 2 டிஜிட் நம்பரை வந்து இப்போ கம்பேர் பண்ணுவோம். சரிங்களா, ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒன்று 25 இன்னொன்று 35. அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டென்ஸ் டிஜிட்டை வந்து கம்பேர் பண்ணுங்கள், எது பெருசாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு. இங்கே என்ன 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 வந்து லெஸ் தென் 3. ஸோ என்ன பண்ணணும்னா 25 இஸ் லெஸ் தென் 35 அப்படியே வந்து நீங்கள் எழுதிடலாம்.
அப்படி இல்லைன்னா 35 இஸ் கிரேட்டர் தென் 25 அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போது அதே மாதிரி வேறு நம்பர்ஸ் வந்து பார்ப்போம். வேறு நம்பர்ஸில் வந்து டென்ஸ் வந்து ஒரே நம்பராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். Let us compare the two-digit number with different ones. Here are tens. Here the tens places are equal. Then we have to compare the ones. There are 7 ones in 27 and 4 ones in 24. 7 ones is greater than 4 ones. So 27 is greater than 24 or 24 is less than 27. அதாவது என்னன்னா இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. பட் டென்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து ஒன்ஸை கம்பேர் பண்ணணும். சரிங்களா? 7 4 7 தான் கிரேட்டர். ஸோ 27 இஸ் கிரேட்டர் தென் 24. அப்படி இல்லைன்னா 24 இஸ் லெஸ் தென் 27. ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே வேறு வேறு டென்ஸ் இருந்துச்சுன்னா எது பெரிய டென்ஸோ அதுதான் பெரிய நம்பர். ஒரே டென்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அடுத்து ஒன்ஸை கம்பேர் பண்ணணும். சரிங்களா? அந்த ஒன்ஸில் எது பெருசாக இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். Choose the correct answer. 75 is greater than 75 வந்து எதோட கிரேட்டர் தென்? அதோட சின்ன நம்பராக இருந்தால் தானே அது வந்து கிரேட்டர் தானே இருக்க முடியும். ஸோ 85 வராது, 98 வராது, 75 வராது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஈக்குவல் அப்படின்னா கிரேட்டராக இருக்குது. அப்போ 71 தான் கம்மியான நம்பர். ஸோ 75 இஸ் கிரேட்டர் தென் 71. 40 இஸ் லெஸ் தென் என்னது? அதாவது 40 வந்து கம்மியாக வந்து இருக்கணும். ஸோ வந்து பெரிய நம்பராக இருந்தால் தான் அது கம்மியாக இருக்க முடியும். 40 இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 39 கம்மியாக இருக்குது, ஏற்கனவே 25 கம்மியாக இருக்குது. ஸோ 49. 40 is less than 49. 56 is equal to அதே 56. ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன? நம்பர் நேம்ஸ். நம்பர் நேம்ஸ்னால் என்னது? இந்த நியூமரல்ஸோட நேம்ஸ் தான் வந்து நம்பர் நேம்ஸ். லேர்ன். A soldier takes 20 horses for a parade. Observe the number and number name in the horses. அதாவது ஒரு சோல்ஜர் வந்து அவரோட 20 ஹார்ஸஸையும் பரேட் கூட்டிகிட்டு போகிறாரு. சரிங்களா? எல்லாமே ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு பாருங்கள். சரிங்களா? அதோட நம்பர் நேம்ஸ் வந்து இப்போ வந்து பார்ப்போம். 1 அதோட ஸ்பெல்லிங் ONE, 2 TWO, 3 THRE, 4 FOUR, 5 FIBE, 6 SIX, 7 SEVEN, 8 EIGHT, 9 NINE, 10 TEN, 11 ELEBEN, 12 TWELVE, 13 THIRTEEN, 14 FOURTEEN, 15 FIFTEN, 16 SIXTEN, 17 SEVEN, 18 EIGHTEEN, 19 NINETEN, 20 TWENTY. ஸோ இதுதான் நம்பர்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் நேம்ஸ். இதை வந்து இந்த டேபிளில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுங்க. ரைட் தி நம்பர் நேம்ஸ் அகெயின்ஸ்ட் தி நம்பர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். சரிங்களா? இது நியூமரல்ஸ், இது அதோட வேர்ட்ஸ். இது 11 to 20 ஓட நியூமரல்ஸ், இது அதோட வேர்ட்ஸ். இங்கே 13 மறந்துடாங்க. மேட்ச் தி நம்பர் நேம் வித் தி நியூமரல்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7. 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அதோட மேட்ச் பண்ணுங்கள். 15 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மேட்ச் பண்ணியாச்சு. 11 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 3 இங்கே இருக்குது. 9 இங்கே இருக்குது. 5 இங்கே இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் தி நம்பர் நேம்ஸ் ஃப்ரம் 11 to 20 hidden in the box. இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்பர் நேம்ஸ் வந்து இருக்குது 11 to 20 வரைக்கும். அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். இங்கே இருக்க பாருங்கள் 11, 12, 13 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ இதெல்லாமே சர்க்கிள் பண்ணிடுங்க. இது டீச்சர்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. அடிஷன். அடிஷன் என்னது? கூட்டுறது, அதாவது ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது ஆல் டுகெதர், ஜாயின், மொத்தமாக, இது எல்லாமே என்னது? அடிஷனை வந்து குறிக்கும். ரீகால். கண்மணி, ஆஷா அண்ட் பிரசாந்த் used eye sticks for their craft work. Find the total number of sticks used by each of them from the picture given below and write them in the blue box. என்ன சொல்கிறாங்கன்னா, கண்மணி, ஆஷா அப்புறம் பிரசாந்த் இவங்க 3 பேரும் ஐஸ் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிராஃப்ட் ஒர்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ப்ளூ பாக்ஸில் வந்து எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆஷா வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கா? அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு பீகாக் செஞ்சுருக்கா. அதுக்கு 10 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு 4 ஸ்டிக்ஸ், இங்கே ஒரு 4 ஸ்டிக்ஸ், 8 ஸ்டிக்ஸ் வந்துருக்கு. ஸோ 10 + 8 என்னது? டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்கள், 18 ஸ்டிக்ஸ். அதே மாதிரி இந்த பொண்ணு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கா? 9 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா ப்ளஸ் 6. 9 + 6 என்னது? டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்கள், 15 கிடைக்கும்.
இங்கே பாருங்க பிரசாந்த் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காப்புல ஒரு 10 ஸ்டிக்ஸ் முழுசா ப்ளஸ் 9 ஸ்டிக்ஸ் 10 + 9 is equal to 19. travel through a journey to the zoo. ஜூக்கு வந்து எல்லாரும் வந்து போகிறாங்க. இங்கே என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம்? கவுண்ட், ஆட், டோட்டல், கம்பைன், ஆல் டுகெதர். இது எல்லாமே என்னதை மீன் பண்ணுது? அடிஷனை வந்து மீன் பண்ணுது. கவுண்ட்னா என்றது, ஆட்னா சேர்க்கறது, டோட்டல்னாலும் சேர்க்கறது, கம்பைன்னாலும் சேர்க்கறது, ஆல் டுகெதர்னாலும் சேர்க்கறது தான். ஸோ இது எல்லாமே என்னது? அடிஷனுக்குரிய டேர்ம்ஸ். There are 20 members in the zoo train. Raj counts the members entering into the zoo train at each station in the zoo. அதாவது இந்த ஜூ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் இருக்காங்களாம்? 20 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்களாம். சரிங்களா? ராஜ் வந்து கவுண்ட் பண்ணுறான். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து எத்தனை பேர் வந்து ஏறுறாங்க அப்படின்றத வந்து ராஜ் வந்து கவுண்ட் பண்ணுறான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்காங்க? 20 இருக்காங்க. 2 children boarded the train after visiting the white tigers. அதாவது ஒயிட் டைகர்ஸ்க்கு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து 2 சில்ட்ரன் வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஏறுறாங்க. ஏற்கனவே எவ்வளோ இருக்காங்க? 20. ஸோ இப்போ ஒரு 2. ஸோ ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ? இப்போ மொத்தமாக எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க அந்த ட்ரெயினில்? 22 சில்ட்ரன். 20 + 2 அப்படின்னா என்னது? 20 in mind, 2 in finger. After 20, 21, 22. From the aquarium, 5 children boarded the train. அக்வாரியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 5 சில்ட்ரன் வந்து ஏறுறாங்க. ஸோ ஏற்கனவே எவ்வளோ இருந்தாங்க? 22 இருந்தாங்க. இப்போ ஒரு 5 சில்ட்ரன். 22 + 5 என்னது? 27. 22க்கு அப்புறம் ஒரு 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 23, 24, 25, 26, 27. அந்த 5 ஃபிங்கர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா சரிங்களா? அப்புறம் 2 children boarded the train at the butterfly park. பட்டர்ஃப்ளை பார்க்கை வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 சில்ட்ரன் வந்து திரும்ப அந்த ட்ரெயினில் வந்து ஏறுறாங்க. ஏற்கனவே எவ்வளோ இருந்தாங்க? 27 சில்ட்ரன் இருந்தாங்க. இப்போ +2 அப்படின்னா என்னது? 2 ஃபிங்கர்ஸ் கையில் எடுத்துக்கோங்க. 27க்கு அப்புறம் என்னது? 28, 29. ஸோ டோட்டலாக 29 சில்ட்ரன் வந்து அந்த ஜூ ட்ரெயினில் வந்து ஏறியிருக்காங்க. Addition. Muthu bought 32 lemons and Kannan bought 5 lemons. Find the total number of lemons bought by them. முத்து வந்து எவ்வளோ லெமன் வாங்கினா? 32 லெமன், அதாவது 32 லெமன்ஸ் வந்து வாங்கியிருக்கான். ஸோ 32 வந்து டென்ஸ் ஒன்ஸில் வந்து போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ இருக்குது? 3 டென்ஸ் இருக்குது, 2 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி எழுதியிருக்காங்க. கண்ணன் பாட் 5 லெமன்ஸ். இது வந்து பாருங்கள் வெறும் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 5 லெமனை வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே 3 டென்ஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ 3 டென்ஸை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து ஒன்ஸை தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 7 போட்டிருக்காங்க. எத்தனை டென்ஸ் இருக்குது? 3 டென்ஸ். ஸோ 37. Abhi plucked 24 govas. Jesse plucked 33 govas. How many govas did Abhi and Jesse pluck in all? Abhi வந்து 24 govas, அதாவது கொய்யாப்பழம் வந்து பிடுங்கினாங்களா. ஜெஸ்ஸி வந்து 33 கோவாஸ் கொய்யாப்பழம் வந்து பிடுங்கியிருக்கா. மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது? டென்ஸ் ஒன்ஸாக வந்து பிரிக்கணும். 24ல் வந்து 2 டென்ஸ், 4 ஒன்ஸ். 33ல் எவ்வளோ இருக்குது? 3 டென்ஸ், 3 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒன்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒன்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ டென்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 டென்ஸ். மொத்தமாக எவ்வளவு கோவாஸ்? 57 கோவாஸ் வந்து பறிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளவு கோவாஸ் பறிச்சிருக்காங்க? 57 கோவாஸ் பறிச்சிருக்காங்க. Practice. A balloon seller has 23 pink balloons and 4 yellow balloons. How many balloons did he has totally? பலூன் வியாபாரி கிட்ட வந்து எத்தனை பிங்க் பலூன் இருக்கு? 23 பிங்க் பலூன் இருக்கு, 4 yellow பலூன் இருக்கு. மொத்தமாக எவ்வளோ பலூன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டென்ஸ் ஒன்ஸ் அப்படி அதை பிரிங்க. டென்ஸில் வந்து 2 போகணும், ஒன்ஸில் வந்து 3 போகணும். ஸோ 3 பலூன்ஸ் மட்டும் தனியாக போடுங்க. இங்கே மொத்தமாக 10 பலூன்ஸ் வந்து 2ஸாக வந்து போடுங்க. 4 yellow பலூன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஒன்ஸ் ஆட் பண்ணணுமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. அதாவது ஒன்ஸில் வந்து 7 வரும், டூஸ் வந்து அப்படியே வந்து 1, 2 அப்படியே போட்டுருங்க. டென்ஸில் வந்து 2s வந்து போட்டுருங்க. In an inter-school competition, a school had won 30 gold medals and 21 silver medals. Find the total number of medals won by the school. ஒரு ஸ்கூல் காம்படிஷனில் வந்து அந்த ஸ்கூல் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்களா? கோல்டு மெடல் 30 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க, 21 சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோ மெடல் மொத்தமாக அந்த ஸ்கூல் வந்து வாங்கியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டென்ஸ் ஒன்ஸ் படி போடுங்க. இங்கே டென்ஸ் எத்தனை இருக்குது? 3. சரிங்களா? ஒன்ஸ் எத்தனை இருக்குது? 0, ஒன்றுமே வந்து இல்லை. இங்கே டென்ஸ் எத்தனை இருக்குது? 2,
1 2 சரிங்களா. ஒன்ஸ் வந்து 1 தான் சரிங்களா, ஒரே ஒரு 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணுங்கள். 0 + 1 வந்து என்னது 1. இங்கே வந்து எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 5 இருக்குது. ஸோ 51 மெடல் மொத்தமாக ஜெயிச்சிருக்காங்க. Reena bought 30 pens from the shop. Next day, she purchased 50 more pens. Count and write the total number of pens she had. மொத்தம் ரீனா வந்து ஒரு கடையில் வந்து 30 பென்ஸ் வாங்குறா. அடுத்த நாள் போய் 50 பென்ஸ் வந்து வாங்குறா. மொத்தமாக அவர்கிட்ட எவ்வளோ பென் இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. 30 வந்து டென்ஸ் ஒன்ஸ் படி போட்டால் வரும் 3 டென்ஸ் 0 ஒன்ஸ். 50 வந்து 5 டென்ஸ் 0 ஒன்ஸ். 0ல் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஸோ 0 + 0 என்னைக்கும் 0 தான். இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா. 8 டென்ஸ். ஸோ 80 பென்ஸ் அவர்கிட்ட இப்போ இருக்குது. Mani had 54 pencils. Benny had 21 pencils. And Malini had 23 pencils. How many pencils do they have in total? இதில் வந்து 3 பேர் இதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. மணி, பென்னி அண்ட் மாலினி. ஒவ்வொருத்தவங்களோட பென்சிலை வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மணி எவ்வளோ? 54 பென்சில்ஸா. பென்சில் எவ்வளோ வரணும்? 5 10 பென்சில்ஸ் வரணும். அதே மாதிரி 4 லூஸ் பென்சில்ஸ். இங்கே வந்து 2 10 பென்சில்ஸ், அப்புறம் வந்து ஒரு லூஸ் பென்சில். மாலினிக்கு வந்து 2 10 பென்சில்ஸ் 3 லூஸ் பென்சில்ஸ். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஒன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. டென்ஸில் என்ன எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 98 பென்சில்ஸ் மொத்தமாக 3 பேரும் வச்சுருக்காங்க. வேரியஸ் வேஸ் ஆஃப் அடிஷன்ஸ். அடிஷன்ஸை வந்து எப்படியெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆட் யூஸிங் ஃபிங்கர்ஸ். விரல்களை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது 24 + 3 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 24 பிக் நம்பர் என்னவோ அதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. 3 ஃபிங்கர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது அடுத்த நம்பரை மட்டும் ஃபிங்கர்ஸில் வந்து எடுத்துக்கோங்க. 24க்கு அப்புறம் என்னது? 25 26 27. ஸோ இது வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறது. சின்ன நம்பர் எல்லாமே இப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆட் யூஸிங் நம்பர் லைன்ஸ். இந்த மாதிரி நம்பர் லைன்ஸை வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு 14 + 5 இப்படி கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 14க்கு ஜம்ப் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 ஸ்டெப்ஸ் குதிக்கணும். 1 2 3 4 5 19. ஸோ 14 + 5 என்னது? 19. இது ஒரு டைப் ஆஃப் அடிஷன். ஆட் யூஸிங் பீட்ஸ். பாசி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 32 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க? 3 10 பீட்ஸ் 2 லூஸ் பீட்ஸ். 24 வந்து 2 10 பீட்ஸ் 4 லூஸ் பீட்ஸா. 13 வந்து ஒரு 10 பீட் 3 லூஸ் பீட்ஸா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 4 5 6 7 8 9 10 11. இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 2 + 4 6 7 8 9. ஸோ இங்கே 9 வந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ 10 பீட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6 10 பீட்ஸ். 69 இஸ் தி ஆன்சர். ஆட் யூஸிங் அபாக்கஸ். அபாக்கஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். 26 என்னது? இங்கே ஒரு 2 பீட்ஸ், இங்கே ஒரு 6 பீட்ஸ். 61ல் வந்து டென்ஸில் வந்து 6 பீட்ஸ் இருக்கணும், ஒன்ஸில் வந்து 1 பீட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 6 பீட் + 1 பீட் 7 பீட் ஆகிடுச்சிங்க. இங்கே 2 பீட் + 6 பீட்ஸ், இங்கே 8 பீட்ஸ் ஆச்சு. ஸோ 87 இஸ் தி ஆன்சர். ஆட் தி ஃபாலோயிங். Tens ones. 25 + 3. 5 + 3 என்னது? 8. ஸோ 28. 42 + 0. 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 42. 60 + 1. இங்கே ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 0 + 1 என்னது? 1. 6ல் வந்து முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஸோ 0 தான் அர்த்தம். 6 + 0 6. டென்ஸ் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. 45 23. ஃபஸ்ட்டு ஒன்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். 5 + 3 என்னது? 8. 4 + 2 4 in the mind 2 in the finger. After 4 5 6. Tens ones. 23 + 40. 3 + 0 3. 2 + 4 6. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் தி சம் வந்து பண்ணுங்கள். இதை பார்ப்போம். 48 + 10 + 30. இங்கே 8 கீழே எல்லாம் 0. 8ஓட 0 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும், 8. ஸோ 4 + 1 என்னது? 5. 5 + 3 8. ஸோ இந்த நம்பரை பார்ப்போம். 76 + 2 + 21. 6 + 2 8. 8 + 1 9. 7 இங்கே என்ன இருக்குன்னா 0ன்னு தான் அர்த்தம். 7 + 0 7. அப்புறம் 7 + 2 9. ஸோ 99 இஸ் தி ஆன்சர். ஆட் தி ஃபாலோயிங். 34 + 35. ஃபஸ்ட்டு டென்ஸ் ஆட் பண்ணுங்கள். 4 + 5 என்னது? 9. அப்புறம் டென்ஸ் ஆட் பண்ணுங்கள். 3 + 3 69. 13 + 2 + 1. ஃபஸ்ட்டு ஒன்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 3 + 2 5. 5 + 1 7. ஸோ ஒன்ஸில் 7 வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி டென்ஸ் வந்து இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ 0ன்னு தான் அர்த்தம். 1ஓட 0 ஆட் பண்ணானது 1 தான் வரும். ஸோ 17. அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணுங்கள். 4 + 0 4. அப்புறம் ஒரு 2 6. ஸோ ஒன்ஸில் வந்து 1 + 1 2. இப்போ இந்த சம பார்ப்போம். 45 + 23 + 21. ஒன்ஸ் என்னது? 5 + 3 8. 8 + 1 9.
அப்புறம் டென்ஸ் ஆட் பண்ணுவோம். 4 + 2 என்னது 6, 6 + 2 8, ஸோ 89. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த சம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ட்ரை தீஸ். Color the tens and ones for given numbers 43 and 25. Find the sum 43 plus 25. Add the ones of the given number by coloring single beads. Add the tens of the given number by coloring stripes of 10 beads. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டென்ஸ் ஒன்ஸை வந்து நம்ம வந்து கலர் பண்ணணும். எந்த நம்பருக்கு 43 25 வந்து கலர் பண்ணணும். அப்படின்னா என்னதுன்னா 43னா 1 2 3 4, ஓகேங்களா. 4 வந்து இங்கே பண்ணிவிட்டு இங்கே கலர் பண்ணுங்கள் 3 பீட்ஸை, சரிங்களா. அதே மாதிரி 23க்கு வந்து பண்ணுங்கள் 1 2 10ஸில் வந்து பண்ணுங்கள் 5 பீட்ஸ் வந்து இங்கே இது பண்ணுங்கள், கலர் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் 68 பீட்ஸ் வந்து வரும், சரிங்களா. இதுதான் pleasure time. Complete the pictures on the right by adding each of the numbers on the left with 10 and with 14. One is done for you. இங்கே பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நடுவில் 10 கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடு உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இந்த 10ஓட ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்ஸ் வருமோ அதை வந்து ரைட் சைடில் வந்து எழுதணுமா. ஸோ 20 + என்னது 20 + 10 என்னது 30, 25 + 10 35, 36 + 10 46, இங்கே 46 வரும். 48 + 10 58, இங்கே 58 வரும். அதே மாதிரி 14ஓட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 32 + 14 எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு 32 + 10 பண்ணுங்கள், 42 ஈஸியாக கிடச்சிடும். +4 46, 40 + 14 அதே மாதிரி 40 + 10 50, 50 + 4 54. இந்த 14 வந்து 10 + 4னு பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸி. 53 + 10 என்னது 63, 63 + 4 67, 65 + 10 70, 70 + 4 79. ஸோ இப்படி பண்ணால் ரொம்ப ஈஸி. டென்ஸோட ஆட் பண்ணால் போத் ஆர் சேம் அப்படின்னா வந்து என்னது, அடிஷனில் வந்து இந்த நம்பர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் ஒரே ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும், அதாவது ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 23 + 5, இதை வந்து மாற்றினா என்னது 5 + 23, 23 + 5 என்னது 28 ஆன்சர். அதே மாதிரி 5 + 23 நீங்கள் பண்ணிங்கனாலும் அதே 28 தான் கிடைக்கும். 13 + 0 என்னது 13, ஸோ 0 + 13ம் 13 தான். 23 + 35 58, இதை மாற்றுங்க 35 + 23 அதே 58. ஸோ அடிஷனில் வந்து நம்பர்ஸை வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் அதாவது மாற்றினாலும் ஒரே ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். Mental maths. 30 children are lined up to jump using a skipping rope. If 20 more children join them, how many children are there in total? என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்காக குழந்தைங்க வந்து வரிசையில் வந்து நிற்கிறாங்க. 30 சில்ட்ரன் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க. அடுத்து 20 சில்ட்ரன் வந்து அவங்களோட போய் சேர்றாங்களாம். ஸோ மொத்தமாக எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து 1s ஆட் பண்ணுங்கள், 0ஓட 0 ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் கிடைக்கும். அடுத்து 10s ஆட் பண்ணுங்கள், 3 + 2 என்னது 5, 50 சில்ட்ரன். இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே வந்து கால்குலேட் பண்ணி இப்படி வந்து செய்யணும், இன்ஸ்டெட் ஆஃப் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக. இன் அ பார்க், Suji counted 12 children and 15 adults. How many people did she count in total? அதாவது அந்த பார்க்கில் வந்து சுஜி வந்து கவுண்ட் பண்ணுறா. எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்க? 12 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. அடல்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 15 adults. ஸோ மொத்தமாக எத்தனை பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 12 + 15, 2 + 5 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், அதாவது 1s ஆட் பண்ணுங்கள், 7 கிடைக்கும். 1 + 1 2, ஸோ 27 people. A fisherman caught 22 fishes in the morning and 12 fishes in the afternoon. How many fishes did he catch totally? ஒரு ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்கிறாப்புல. மார்னிங் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் கிடச்சிருக்கு? 22 ஃபிஷ்ஷஸ். நூன் எவ்வளோ கிடச்சிருக்கு? 12 ஃபிஷ்ஷஸ். ஸோ மொத்தமாக அன்னைக்கு வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காரு மீன் அவர்? 22 + 12. ஃபஸ்ட்டு 1s ஆட் பண்ணுங்கள், 2 + 2 என்னது 4, அப்புறம் 10s ஆட் பண்ணுங்கள், 2 + 1 3, ஸோ 34 ஃபிஷ்ஷஸ் இன் டோட்டல். There are 15 boys and 24 girls in a classroom. How many students are there altogether? Boys எவ்வளோ இருக்காங்க? 15 boys. Girls வந்து 24 girls. மொத்தமாக அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? 15 + 24, 5 + 4 ஃபஸ்ட்டு 1s ஆட் பண்ணணும், ஓகேங்களா, 9 கிடைக்கும். அடுத்து 10s ஆட் பண்ணுங்கள், 1 + 2, ஸோ 3, 39 students in total. In a bird sanctuary, there are 33 parrots and 15 peacocks. How many birds are there in total? அதாவது அந்த சரணாலயத்தில் எவ்வளோ இருக்கான்? 33 பேரட்ஸ் இருக்குது, கிளி இருக்குது, 15 பீகாக்ஸ் அதாவது மயில் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? 33 + 15. ஃபஸ்ட்டு 1s ஆட் பண்ணுங்கள், 5 + 3 என்னது 8,
அடுத்து டென்ஸ் ஆட் பண்ணுங்கள். 3 + 1 4 48 பேர்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் மைண்டில் வந்து இப்படி கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் என்னது? கழித்தல், மைனஸ் பண்ணுறது. சரிங்களா? அதாவது கம்மி ஆகிட்டு இருக்கும். அடிஷன்றது வந்து என்னது? நிறைய ஆகிட்டே இருக்கும். சப்ராக்ஷன் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கும். ரீகால். நம்ம லாஸ்ட் வந்து எப்படி படித்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணி பார்ப்போம். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் தி சப்ராக்ஷன் ஃபேக்ட் பை ஸ்ட்ரைக்கிங் அவுட் தி ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது சப்ராக்ஷன் எப்படி பண்ணணுமா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. ரைட் தி சப்ராக்ஷன் ஃபேக்ட் இன்சைட் தி பாக்ஸ் டு கெட் த டிஃபரன்ஸ் டூ. ஒன் இஸ் டன் ஃபார் யூ. அதாவது இந்த சப்ராக்ஷன் ஃபேக்டை வந்து இந்த ப்ளூ பாக்ஸில் வந்து எழுதணும். இங்கே எழுதியிருக்கோம்ல, இதுதான் சப்ராக்ஷன் ஃபேக்ட். ஃபேக்ட்னா அந்த கேல்குலேஷன். சரிங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அம்பர்லாஸ் கொடுத்துருக்காங்க? 6 அம்பர்லாஸ். அதில் 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னது? 6 - 4. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. ஸோ டிஃப்ரென்ஸ்னாலும் சப்ராக்ஷன் தான். ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 கிடைக்கணும். ஸோ அது எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் அம்பர்லாஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 நம்பர் லாஸ் வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து 2 கிடைக்கணும்னா 8 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம். இது பண்ணக்கூடாது. சரிங்களா? 2 மட்டும் அப்படியே விட்டுட்டு மித்தது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 10 - 8 2. இங்கே பாருங்கள் 4 அம்பர் லாஸ் இருக்குது. உங்களுக்கு 2 அம்பர் லாஸ் ஆன்சர் வேணும். ஸோ 2 அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனை அம்பர் லாஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். 4 - 2னாலும் 2. இங்கே எவ்வளோ அம்பர்லாஸ் இருக்குது? 5. 2 தான் ஆன்சர் வேணும் உங்களுக்கு. சரியா? அப்போ 2 மட்டும் விட்டுருங்க. எத்தனை அம்பர்லாஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 1 2 3. ஸோ 5 - 3 வந்து 2. இதுதான் வந்து சப்ராக்ஷன் ஃபேக்ட் கீழே கொடுத்துருக்குது. ரைட் தி நம்பர் ஸ்டேட்மெண்ட் டு கெட் தி ஆன்சர் 6. இதில் வந்து 6ன்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கணுமா? எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 10. 6 கிடைக்கணும்னா 6 பால்ஸ் மட்டும் விட்டுருங்க. 1 2 3 4 5 6. ஸோ இந்த 4 பால்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். 10 - 4 = 6. இங்கே 6 தான் ஆன்சர் கிடைக்கணும். எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 9 பால்ஸ் வந்து இருக்குது. ஸோ 6 மட்டும் விடுங்க. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இந்த பால்ஸை விட்டுட்டு எத்தனை பாலை க்ராஸ் அவுட் பண்ணணும்? 1 2 3. இதை 3ஐயும் க்ராஸ் அவுட் பண்ணிடுங்க. ஸோ 9 - 3 6. இங்கே 10 பால்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆன்சர் என்ன வேணும்? 6 வேணும். எத்தனை பாலை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு 6 பால்ஸை விட்டுங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6. இந்த பால்ஸை விட்டுட்டா ரிமைனிங் எத்தனை பால்ஸ் இருக்குது? 1 2 3 4. அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ 10 - 4 6. இங்கே 6 பால்ஸ் தான் இருக்குது. ஆன்சரும் 6 வேணும். ஸோ எதையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. அப்படியே 6 - 0 6. சரிங்களா? ரைட் தி சப்ராக்ஷன் ஃபேக்ட் டு கெட் தி ஆன்சர் 1. அதே மாதிரி சப்ராக்ஷன் ஃபேக்ட் எழுதணும். ஆன்சர் என்ன வேணும்? 1 இருக்கணும். இங்கே எத்தனை வாட்சஸ் இருக்குது? 8 வாட்சஸ். 1 மட்டும் அப்படியே விடுங்க. அப்போ எத்தனை வாட்சஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? இது 7 வாட்சஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 8 - 7 1. இங்கே எத்தனை வாட்சஸ் இருக்குது? 7 வாட்சஸ் இருக்குது. ஆன்சர் 1 வேணும். ஸோ இந்த ஒரு வாட்சை விட்டுருவோம். எத்தனை வாட்சை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 1 2 3 4 5 6. இந்த 6 வாட்சஸையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். இங்கே 1 மட்டும் வேணும். ஸோ 1 வச்சுக்கோங்க. 3 வாட்சஸ் இருக்குது. ஸோ 3 - 2. 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். 1 மட்டும் இருக்கும். இங்கே 9 வாட்சஸ் இருக்குது. 1 மட்டும் வேணும். ஸோ அப்போ இந்த 8 வாட்சஸையும் க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். 9 - 8 தான் 1. சப்ராக்ட் தி ஃபாலோயிங். 13 - 7. 13 வந்து ஒரு 13 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதை 7 க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அதே மாதிரி தான் 16 - 9 7. 18 - 4 வந்து என்னது? ஃபஸ்ட்டு 1ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். 8 - 4 4. 1 முன்னாடி 0. 1ஓட எதுவும் சப்ராக்ட் பண்ணோன்னா 0 வச்சு எதனால சப்ராக்ட் பண்ணோம்? அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 1 - 0 1 தான் கிடைக்கும். ஸோ 14. 10 - 3 7. Travel through birthday celebration. Satish distributed 20 peanut cakes கடல் மிட்டாய் to his friends on his birthday. பர்த்டே வந்து கொண்டாடுறான் சதீஷ். ஓகேங்களா? 20 கடலை மிட்டாய் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து கொடுக்குறான். சரிங்களா? 20 - 4 வந்து என்னது? 16. 20ல் வந்து 4 கடலை மிட்டாய் கொடுத்துட்டான்னா அவனுக்கு எவ்வளோ மிச்சம் இருக்கும்? 16 தான் இருக்கும். 16 - 3. இதை வந்து டென்ஸ் ஒன்ஸ் போட்டுட்டு அந்த ஒன்ஸை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டென்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 13 - 5 8. எந்த நம்பரோட 2 சப்ராக்ட் பண்ணலாம்? 10 வச்சுக்கலாம் நம்ம. 10 - 2 8. 15 - 3 12. 13 - 3 0. 0 வேணும்னா என்னது? இருக்க மிட்டாயெல்லாம் கொடுத்துட்டா 0 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி. சப்ராக்ஷனுக்கு வந்து முக்கியமான வேர்ட்ஸ் என்னென்னா டேக் அவே. டேக் அவேனா எடுக்கிறது. டிஃப்ரென்ஸ்னாலும் மைனஸ் தான். ரிமைனிங்னா மிச்சம்.
லெஃப்ட்னா எவ்வளோ பாக்கி இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ மீதம். ஸோ இது எல்லா வேர்ட்ஸும் வந்து சப்ராக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுவோம். கம்ப்ளீட் தி சப்ராக்ஷன் ஃபேக்ட். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Kamali had 25 cucumbers. She distributed 3 of them to her friends. How many cucumbers are left with Kamali? கமலிட்ட வந்து 25 வெள்ளரிக்காய் இருக்கான். 3 வந்து அவள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. டென்ஸ் ஒன்ஸில் ஃபஸ்ட்டு 25 குக்கும்பர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அதாவது டென்ஸில் வந்து எவ்வளோ இருக்கணும், 2 டென்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக 10 குக்கும்பர்ஸ். ஓகேங்களா, 2 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 5 ஒன்ஸ் இருக்குது. ஸோ இதில் 3 மட்டும் கொடுத்துட்டா, 3 க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். மிச்சம் எவ்வளோ இருக்குது, இங்கே 2 டென்ஸ் அப்படியே வந்து இருக்குது, இங்கே 2 ஒன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ 22. அதே மாதிரி there are 56 tender coconuts in a shop, 30 are sold out. How many tender coconuts are remaining in this shop? தேங்காய் கடையில் 56 தேங்காய் இருந்திருக்கு, 30 வந்து விற்றுட்டாங்க. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. 56 ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அதாவது 5 டென்ஸ் 6 ஒன்ஸ் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோமா. 30 வந்து ஷோல்ட் அவுட், அதாவது டென்ஸில் வந்து 3 வந்து கேன்சல் பண்ணணும். 1 2 3 அடிச்சிருக்கேன் பாருங்கள். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 1 2. டென்ஸில் வந்து 2 இருக்குது, ஒன்ஸில் வந்து எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. ஸோ அது அப்படியே வந்துடும் 6. ஸோ 26 இஸ் தி ஆன்சர். Practice. Leela plucked 28 lemons and used 5 lemons for preparing juice. How many lemons were left? லீலா வந்து 28 லெமன்ஸ் வந்து பிடுங்கியிருக்கா. அதில் 5 மட்டும் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கா. எவ்வளோ லெமன்ஸ் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து 28 வந்து என்ன பண்ணணும், டென்ஸ் ஒன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். 5 வந்து க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். அதில் 1 2 3 4 5. இப்போது எவ்வளோ இருக்குது, டென்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது, 1 2. 2 டென்ஸ் இருக்குது, ஒன்ஸில் எவ்வளோ இருக்குது, 3 ஒன்ஸ் இருக்குது. ஸோ 23. Bala made 26 paper boats and Kala made 6 paper boats. How many paper boats did Bala make more than Kala? Bala வந்து 26 பேப்பர் போட் செஞ்சுருக்கான், கலா வந்து 6 பேப்பர் போட் செஞ்சுருக்கா. பாலா வந்து எவ்வளவு ஜாஸ்தியாக கலாவோட செஞ்சுருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டென்ஸ் ஒன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், 6 பேப்பர் போட்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கும், எல்லாமே ஒன்ஸை தான் அடிபட்டுரும், வெறும் டென்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ 20 பேப்பர் போட்ஸ் மோர் Bala made. Shiva had 36 peanuts. He ate 14 peanuts in playtime. How many peanuts remain in his pockets? Shiva கிட்ட வந்து 36 கடலை வந்து இருந்திருக்கு. சரிங்களா, 14 பீனட்ஸ் வந்து அவன் விளையாடும் போது சாப்பிட்டுட்டானா. ஸோ எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 36 minus 24 கிராஸ் அவுட் படி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 36 வந்து டென்ஸ் ஒன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். 3 டென்ஸ் 6 ஒன்ஸ். 14 வந்து கிராஸ் அவுட் பண்ணணும். அப்படின்னா என்னது, 4 ஒன்ஸை ஃபஸ்ட்டு க்ராஸ் அவுட் பண்ணுங்கள், ஒரு டென்த்தை வந்து க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குது, 2 டென்ஸ் பாக்கி இருக்குது. ஸோ 2 எவ்வளோ ஒன்ஸ் பாக்கி இருக்குது, 2 இருக்குது. ஸோ 22 இஸ் தி ஆன்சர். Kavya mother prepared 57 sesame balls. She ate 13 sesame balls with her friends. How many sesame balls are left with her? காவியாவோட அம்மா வந்து 57 எள்ளு மிட்டாய் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அவள் 13 வந்து சாப்பிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு. ஸோ எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். 57 minus 13. ஃபஸ்ட்டு வந்து 57 டென்ஸ் ஒன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். 50 1 2 3 4 5 5 டென்ஸ் வந்து இருக்குது, 7 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 13 வந்து க்ராஸ் அவுட் பண்ணணும். அப்படின்னா என்னது, ஒன்ஸை வந்து ஃபஸ்ட்டு க்ராஸ் அவுட் பண்ணுங்கள், 3 ஒன்ஸை க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். இங்கே பண்ணியாச்சு. அடுத்து என்னது, டென்ஸை க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். எத்தனை பண்ணணும், 1 பண்ணணும். ஸோ வருதா பண்ணியாச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 4 டென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது, 1 2 3 1 2 3 4 4 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 44 இஸ் தி ஆன்சர். நம்ம எப்படி அடிஷன் பார்த்தோமோ வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸில் சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணணும். 38 மைனஸ் சின்ன நம்பர் 1 டிஜிட் நம்பர் அப்படி நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும்னா ஹேண்ட் கேல்குலேஷனுக்கு வந்து போயிருங்க. பெரிய நம்பரை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, 5 ஃபிங்கர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பேக்வேர்ட் கவுண்டிங் வந்து போகணும் சப்ராக்ஷனுக்கு. அடிஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் கவுண்டிங் போகணும், சப்ராக்ஷனுக்கு வந்து பேக்வேர்டு. 38லேருந்து 5 வந்து பேக்வேர்ட் பண்ணுங்கள். 37 36 35 34 33. ஸோ 33 தி ஆன்சர். சப்ராக்ஷன் யூஸிங் லைன் நம்பர். அதே அடிஷன் மாதிரியே இதுவும் லைன் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒரு பிக் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிக் நம்பர்லேருந்து ரிவர்ஸில் வந்து வரணும். 1 2 3 4 5. ஸோ 38 minus 5 வந்து என்னது, 33 கிடைக்கும். சப்ராக்ஷன் யூஸிங் பீட்ஸ். அடிஷன் மாதிரி இதுலேயும் பீட்ஸில் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு 38 minus 25 இப்படி கேட்டிருக்காங்கன்னா டென்ஸ் ஒன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். 3 டென்ஸ் 8 ஒன்ஸ்.
ஸோ பண்ணியிருக்கோம். இப்போ எதை க்ராஸ் அவுட் பண்ணணும்? 5 ஒன்ஸை ஃபஸ்ட்டு க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அதே மாதிரி 2 டென்ஸை வந்து க்ராஸ் அவுட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்க. இப்போ எவ்வளோ ரிமைனிங் இருக்குது? ஒரு டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 ஒன்ஸ் இருக்குது. ஸோ 13 இஸ் தி ஆன்சர். சப்ராக்ட் யூஸிங் அபாக்கஸ். 98 minus 25. 98 ஃபஸ்ட்டு அபாக்கஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். டென்ஸ் ஒன்ஸ் படி. டென்ஸ் ஒன்ஸ் இங்கே 9 டென்ஸ் இருக்கும், 8 ஒன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 25 சப்ராக்ட் பண்ணணும். அதாவது ஒன்ஸில் வந்து 5 வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அதேக்கப்புறம் டென்ஸில் வந்து 2 கேன்சல் பண்ணுங்கள். 1 2. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. 7 டென்ஸ் 3 ஒன்ஸ். ஸோ 73 இஸ் தி ஆன்சர். அடிஷன் மாதிரியே இதையும் இந்த 4 மெத்தடில் நம்ம வந்து பண்ணலாம். ப்ராக்டிஸ். சப்ராக்ட் பை ஸ்ட்ரைக்கிங் தி பீட்ஸ். பீட்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 48 minus 5. 48 வந்து பீட்ஸில் கொடுத்துருக்காங்க. 5 மட்டும் அடிங்க. அதாவது ஒன்ஸை மட்டும் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா அவ்வளோ இருக்குது. அதே டென்ஸ் அப்படியே இருக்குது. 4 டென்ஸ் அப்படியே இருக்குது. ஆனால் வந்து ஒன்ஸில் மட்டும் குறைஞ்சிருக்கு 3. ஸோ 43. சப்ராக்ட் யூஸிங் அபாக்கஸ். 36 minus 3. 36 ஃபஸ்ட்டு அபாக்கஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. டென்ஸ் ஒன்ஸ் படி. 3 வந்து ஒன்ஸில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோது? 33. இதுவும் அதே மாதிரி தான். 78 minus 35. 78 வந்து அபாக்கஸ் பீட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். 35 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னா 3 இது டென்ஸில் அடிக்கணும். ஒன்ஸில் வந்து 5 வந்து கேன்சல் பண்ணணும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 4. அப்புறம் வந்து இங்கே 3 43. 69 minus 47. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒன்ஸை வந்து கேன்சல் பண்ணணும். 9ல் 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ இங்கே 2 வந்துருச்சு. 6 minus 4. 6 பீட்ஸில் 4 பீட்ஸை கேன்சல் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது? 2 பீட்ஸ். ஸோ இதுதான் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் அபாக்கஸ் யூஸ் பண்ணியும் சப்ராக்ஷன். ஃபைண்ட் தி வேல்யூ. 89 minus 7 என்னது? ஃபஸ்ட்டு ஒன்ஸில் வந்து 9 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 7 ஃபிங்கர்ஸை வந்து அதில் கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் 2. 8 இருக்குது. இங்கே முன்னாடி எதுவுமே இல்லை. 0. 8 minus 0 அதே 8 தான். டென்ஸ் ஒன்ஸ். 56 minus 22. 6 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 4. 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். 3. அதே மாதிரி ரிமைனிங் ப்ராப்ளம்ஸையும் பண்ணிடுங்க. இங்கே 60 minus 20. 0ல் 0 போகாது. அப்படியே தான் இருக்கும். ஸோ 0 minus 0 is 0. 6 minus 2 is 4. 72 minus 32. 2ஓட அதாவது அந்த ஒரு நம்பர் அந்த நம்பரோடையே சப்ராக்ட் ஆனால் 0 தான் கிடைக்கும். 7 minus 3 4. So 40 is the answer. No more. For any given addition fact, we can form 2 subtraction facts. அதாவது ஒரு addition fact எழுதுறோம்ல. இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் 20 plus 7 27 அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து 2 subtraction fact வந்து நம்ம எழுதலாம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே கிடைச்ச ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா? அடிஷன். அது எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து போட்டுக்கோங்க சப்ராக்ஷன் ஃபேக்டில். ஏன்னா பெரிய நம்பரில் இருந்து தான் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ண முடியும். போட்டுட்டு இந்த 2 நம்பரை வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு 20 plus 7 என்னது? 27. இது எப்படி எழுதுனாங்கன்னா 27 minus 7 is equal to 20. அதே ஆன்சர் தான் வரும். செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 27 minus 20 is equal to 7. பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய நம்பர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் 32 plus 17 என்னது? 49. ஃபஸ்ட்டு 49 வந்து லெஃப்ட் சைடில் வந்து 2 எழுதிக்கோங்க. -17 அப்புறம் -32. இந்த நம்பர்ஸ் வந்து மாறி மாறி கிடைக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் வந்து என்னது? சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் ஃபார் அடிஷன் ஃபேக்ட்ஸ். Think like a mathematician. Observe the patterns and complete the subtraction facts. இதுக்கு வந்து subtraction facts வந்து complete பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 98 minus 32 வந்து 66 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 66 minus 11 வந்து என்னது? ஆன்சர் 55 கிடைக்கும். ஸோ 55 கிடைச்சிருச்சு. இப்போ அதோட 24 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிங்கன்னா 31 கிடைக்கும். 31 minus 10 வந்து என்னது? 21. 21 minus 11 10. 10 minus 5 5. ஸோ இதுதான் subtraction fact. Measure time. Complete the outer circle by writing the subtraction fact. One is done for you. அதாவது என்ன சொல்கிறாங்க? அவுட்டர் சர்க்கிளில் வந்து சப்ராக்ஷன் ஃபேக்டை வந்து எழுதணுமா? சரிங்களா? உள்ளே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10. அதை சுற்றி 1 to 10 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ராக்ஷன் ஃபேக்ட் எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்க? இந்த 10 minus 2 வந்து என்ன வரும்? 8. ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ 10 minus 1 9. 10 minus 10 0. 10 minus 9 1. 10 minus 8 2. 10 minus 7 3. 10 minus 6 4. 10 minus 5 5. 10 minus 4 6. 10 minus 3 7. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்க நம்பரை வச்சுட்டு அதில் சுற்றி உள்ள நம்பர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி தான் இந்த சர்க்கிளையும்
நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க 90 கொடுத்துருக்காங்க எல்லாமே 10 டென்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நீங்கள் பண்ணணும் 90 minus 20 70 90 minus 30 60 90 minus 40 50 90 minus 50 40 90 minus 60 30 90 minus 70 20 90 minus 80 10 90 minus 90 0 90 minus 0 90 90 minus 10 80 ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த சர்க்கிள்ஸில் ட்ரை திஸ் ஃபைண்ட் தி நம்பர் ஃபார் தி சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் given below ட்ரை திஸ் ஃபைண்ட் தி ஆன்சர் ஃபார் தி சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் given below அதாவது இங்கே கொடுத்துருக்க சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுதணும் சரிங்களா 37 minus 30 37ல 30 போச்சுன்னா என்னது 7 is the answer 46 minus 41 5 is the answer டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க கரஸ்பாண்டிங்காக அந்த டிஜிட்ஸை வந்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள் அப்புறம் டென்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் 68 minus 54 14 70 minus 70 அதாவது அந்த நம்பர் அதே நம்பர்னால மைனஸ் ஆகும்போது 0 தான் கிடைக்கும் 21 minus 0 எந்த ஒரு நம்பரோட 0 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அதே நம்பர் 21 தான் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ 21 ஆப்பிள்ஸ் வச்சுருக்கீங்க யாருக்குமே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் ஆப்பிள்ஸ் அப்படியே உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் ஸோ 21 39 minus 20 19 Create more subtraction facts using the following numbers 0 20 21 30 37 39 41 42 46 54 57 68 70 and find the solutions இங்கே நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் வந்து எழுதுங்க எதுனாலும் எழுதிக்கோங்க 20 minus 0 39 minus 42 46 minus 41 இந்த மாதிரி எழுதிக்கோங்க எப்பயும் வந்து பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பர் வந்து சப்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இங்கே எழுதுறது வந்து ஒரு பிக் நம்பர் எழுதுங்க அடுத்து அதோட சின்ன நம்பரை வந்து எழுதுங்க நடுவில் மைனஸ் சைன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதோ அதை இங்கே வந்து எழுதுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ஸில் எடுத்து எழுதுங்க மேக்ஸ் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் மைண்டை யூஸ் பண்ணி இதை வந்து சொல்லுங்கன்றாங்க இலக்கியா மேட் அ பொக்கெட் வித் 29 flowers as she was arranging the bouquet 12 flowers fell off how many flowers were left in the bouquet என்ன சொல்கிறாங்க இலக்கியா வந்து ஒரு பொக்கெட் வந்து பண்ணுறாலாம் என்ன 29 flowers யூஸ் பண்ணியிருக்கா அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் 12 flowers வந்து கீழே விழுந்துருச்சான் ஸோ எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து பொக்கெட்டில் வந்து இருக்குது how many are left லெஃப்ட்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் சப்ராக்ஷன் வந்து பண்ணணும் அதாவது 29 minus 12 எப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள் 9ல் 2 போச்சுன்னா என்னது 7 2ல் வந்து 1 போச்சுன்னா 1 ஸோ 17 flowers there are 19 children in the park 2 of them went out of the park how many children are inside the park 19 children வந்து பூங்காவில் வந்து இருக்காங்க 2 children மட்டும் வெளியில் போயிட்டாங்க அந்த பூங்காவை விட்டு ஸோ இப்போ எத்தனை சில்ட்ரன் பாக்கி வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணணும் 19 minus 2 இங்கே வெறும் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒன்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்கள் 9ல் வந்து 2 போச்சுனானது 7 அப்படியே அந்த டென்ஸை வந்து எழுதிடுங்க 17 children there were 33 birds in the garden 11 flew away how many birds were left in the garden அந்த தோட்டத்தில் வந்து 33 பேர்ட்ஸ் வந்து இருந்திருக்கு அதாவது ஒரு தோட்டத்தில் வந்து 33 பேர்ட்ஸ் வந்து இருக்குது 11 பேர்ட்ஸ் வந்து பறந்து போயிடுச்சு ஸோ எவ்வளோ பேர்டு வந்து பாக்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணணும் 33லேருந்து 11 வந்து சப்ராக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள் 3 minus 1 என்னது 2 அதே மாதிரி டென்ஸ்லேயும் 3 minus 1 தான் வந்து இருக்குது ஸோ 3 minus 1 வந்து 2 ஸோ 22 பேர்ட்ஸ் தான் வந்து ரிமைனிங் இருக்குது there are 64 goats in a farm 11 of them were taken to another farm how many goats are left ஒரு பண்ணையில் வந்து 64 goats வந்து இருக்குது அதில் வந்து 11 வந்து வேறு பண்ணைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க எவ்வளவு கோட்ஸ் வந்து இப்போ பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் 64 minus 11 ஃபஸ்ட்டு ஒன்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள் 4 minus 1 என்னது 3 அதே மாதிரி டென்ஸ் இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள் 6 minus 1 5 ஸோ 53 goats is remaining there are 38 paint brushes in a box 10 brushes are used how many brushes are unused ஒரு பாக்ஸில் வந்து 38 வந்து பெயிண்ட் ப்ரஷ் வந்து இருக்கான் அதில் 10 வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அன்யூஸ்டு ப்ரஷ் அதாவது யூஸ் பண்ணாத ப்ரஷ் எத்தனை இருக்குது என்ன பண்ணணும் அதுக்கு நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் 38 minus 10 என்ன ஆன்சர் 28 brushes தேங்க்யூ கிட்ஸ்